கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இதை செய்தால் இதில் ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்குமா, இதை இப்படி பண்ணினால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வருமா என்று சொல்லி எதை செய்தாலும் நாம் அதிலே ஒரு எதிர்பார்ப்போடும் ஒரு நோக்கத்தோடும் அதன் மூலமாக எனக்கு ஏதாவது கிடைக்குமோ என்று சொல்லி நாம் பார்த்து செய்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் எதிர்பார்க்காமல் நன்மை செய்கின்றவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கின்றவராகவே சுற்றித் திரிந்தாரே, அதே போல நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்விலும் எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல், எந்த விதமான லாபத்தையும் எதிர்பார்க்காமல், எந்த விதத்திலும் நாம் பிறருக்கு செய்கின்ற நன்மையின் மூலமாக நமக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட உதவி செய்கின்றவர்களாய் அல்ல, எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பலனையும் இன்றி நம்முடைய வாழ்விலே கஷ்டப்படுகிறவர்களுக்கு, உபத்திரவப்படுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு சோர்ந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவானவரை போல நன்மை செய்கின்ற மக்களாய் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அதற்குரிய பிரதிபலனை ஏற்ற காலத்திலே கர்த்தர் நமக்கு தந்து நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. May God bless you.